சரி, இந்த கல் உருவாகிட்டு இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? அந்த ட்ரீட்மெண்ட் என்ன நோய் இருக்குதோ அதை பொறுத்துதான் இருக்கு. இப்ப கட்டி இருக்குதுன்னா அதோட ட்ரீட்மெண்ட் வந்து அறுவை சிகிச்சை செய்யணுமா இல்ல நம்ம அப்சர்வ் பண்ணணுமா அப்படிங்கிறது அந்த கட்டியோட தன்மையை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி கல் இருக்குது, நாற்பட்ட கனையாரிச்சு இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? யூஸ்வலா அந்த கல்லு நமக்கு பிரச்சனை பண்ணலைன்னா அதை நம்ம அப்சர்வ் பண்ணா போதும். அதனால ஒரு நாள்பட்ட வலி வருது, இல்ல வேற காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆகுது, அந்த நீர்க்கட்டிகள் உருவாகுது, பெயின் இன்டாலரபிளா இருக்கு, அடைப்பு ஏற்பட்டுச்சு, அது எங்கேயோ ஸ்டக் ஆயிருக்கு, இல்லைன்னா ஹெவி ஸ்டோன் லோடு என்று சொல்லுவோம், ஃபுல்லா ஸ்டோன்ஸா இருக்கு, டக்ட் ஃபுல்லா டைலேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பட்டவங்களுக்கு அந்த கற்களை நம்ம ரிமூவ் பண்ணா அந்த ட்ரைனேஜ் பேங்க்ரேட்டிக் ஜூஸ் வந்து ஃப்ரீயா வந்து குடலுக்குள்ள ட்ரைன் ஆகும். இதனால வந்து அவங்களுக்கு வரக்கூடிய வலி மாறும். மற்றும் ஒரு சிலருக்கு ஏர்லியா பண்றதுனால அந்த கொஞ்சம் ஆர்கன் ஃபங்க்ஷன்லாம் ரிசர்வ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.